சிவா அயலி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அயலி பார்த்தோம்னா தான் அம்மாவுக்காக அவங்க ஒரு வீடை அவங்க ரெடி பண்ணுறாங்க. அப்போ அயலுடைய டீமில் உள்ள 2 பேரும் கேட்டுட்ருக்குறாங்க. அம்மா மேடம் நான் கேட்பேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. நீங்கள் 2 பேரும் இந்திராணி மேடத்து வீட்டில் தானே இருக்கிறீங்க, அப்புறமா எதுக்காக இந்த வீடு அப்படின்னு சொல்லவும் கேட்கவும் உடனே அயலி பொய் சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க. இல்லை என் தெரிஞ்சவங்களுக்காக தான் இந்த வீடை நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடவும், இதுக்கு மேலே என்னுடைய விஷயத்தை பற்றி தயவுசெய்து நீங்கள் கேட்காதீங்க, என்னை பற்றி தப்பாக புரிஞ்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் சரிதான் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போகிறாங்க. அதுக்கப்புறம் சிவா இருக்கிறாங்க. ஏன் அயலி அவங்க கிட்ட போய் சொன்னேன், அது மட்டும் இல்லாமல் விஜயகுமார் சார்கிட்டையும் இந்த விஷயத்தை பற்றி நீ சொல்லவே இல்லை அப்படிங்கும்போது இப்போதைக்கு இந்த விஷயத்தை பற்றி யாருக்கும் தெரிய வேண்டாம்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா அப்படி தெரிஞ்சிச்சுன்னா எங்கள் அம்மாவோட உயிருக்கு ஆபத்தாயிரும், அதனால தான் இப்போதைக்கு தெரிய வேண்டாம், தயவு செய்து நீங்களும் அவர்கிட்ட சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா அயலியோட மாமா சம்பத் அர்ச்சனா வளைச்சிட்டு வரவும் உடனே அயலி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு அவங்க போகிறாங்க. வாமா உனக்காக தான் இந்த வீடை நான் ரெடி பண்ணி இருக்கிறேன் வாமா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகவும், அப்போ சம்பத் என்ன அயலி இந்த வீடை அதுக்குள்ளேயே நீ ரெடி பண்ணிட்டேன்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் எங்கள் அம்மா வராங்கன்னு தெரிஞ்சதுமே நான் இந்த வீடை ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அயலி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ சம்பத் சிவா கிட்ட சொல்கிறாங்க, சிவா அயலியோட முகத்தில் உண்மையிலே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறா, அது மட்டும் இல்லாமல் என்னால் அயலியை கவனிச்சிக்க முடியல, ஆனால் அயலியை நீங்கள் தான் கவனிச்சிக்கிட்டீங்க, உண்மையிலேயே நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிங்கும்போது அப்போ சிவா சம்பத்திட்ட சொல்கிறாங்க, என்ன இருந்தாலும் அயலி என்னுடைய ஒய்ஃப்லா, அப்போ நான் கவனிச்சிக்க தானே செய்யணும் அப்படிங்கும்போது அப்போ அயலி பார்த்தோம்னா சம்பத்தை பார்த்து சிரிக்கிறாங்க. சம்பத்தும் அயலியை பார்த்து சிரிக்கவும் இப்போ சிவாவுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா அயலி எல்லா உண்மையும் சம்பத்துக்கிட்ட சொல்லிட்டாங்க. அப்போ அயலி சிவா கிட்ட சொல்கிறாங்க, சிவா நம்மளுக்குள்ளே என்ன உறவு இருக்குது, அதனால நம்ம எதுக்காக கணவன் மனைவியை நடிக்கிறோங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம மாமா கிட்ட சொல்லிட்டு அப்படிங்கவும் உடனே சிவாவும், ஓ அப்படியா எனக்கு விஷயம் தெரியாதுல்ல, அதனால தான் நான் இந்த மாதிரி நான் சொல்லிட்டேன் அப்படிங்கும்போது அதனால என்ன பரவாயில்ல, ஆனால் உண்மையிலே சொல்ல போனாக்கி அயலியை நீ ரொம்பவே நல்லபடியாக கவனிச்சுக்கிட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ அயலி தன்னுடைய அம்மா கிட்டே சொல்லிட்டு இருக்கிறாங்க, அம்மா உன்னுடைய பாசம் எனக்கு கிடைக்கலம்மா, ஆனால் சிவா என்னை ரொம்பவே நல்லபடியாக கவனிச்சுக்கிட்டாருமா அப்படின்னு சொல்லிட்டு சிவாவை பற்றி ரொம்பவே பெருமையாக பேசிகிட்டு இருக்கவும், ஆனால் சிவாவுக்கு இதில் ரொம்பவே சந்தோஷம் இல்லாமல் தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா சம்பத்தும், சரிம்மா நான் இத்தனை வருஷம் உங்கள் அம்மாவை நான் பார்த்துக்கிட்டேன், இனிமேல் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிளம்பவும் அப்போ அர்ச்சனாவை கவனிச்சுக்கிறதுக்காக ஒரு லேடியை அவங்க அழைச்சிட்டு வராங்க அயலி. அம்மா நான் இல்லாத நேரத்தில் இந்த அக்கா தான் உங்களை கவனிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அயலி தன்னுடைய அம்மா கிட்ட எல்லாமே பேசிகிட்டு இருக்கவும் அப்போ சிவா சொல்கிறாங்க, சரி அயலி ரொம்பவே டைம் ஆயிடுச்சுது நம்ம கிளம்பலாமா அப்படிங்கும்போது, இல்லை நான் எங்கள் அம்மா கிட்ட கொஞ்ச நேரம் கூட இருந்துட்டு வர அப்படிங்கும்போது, என்ன அயலி சொல்லிட்டு இருக்கிற, இப்போ நான் வீட்டுக்கு போனாக்கி இந்திராணி அக்கா உன்னை பற்றி கேட்பாங்களா, நான் என்ன சொல்கிறதுக்கு அப்படிங்கும்போது ஏதாவது சொல்லி நீங்கள் சமாளிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லவும் உடனே சிவாவும் சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அயலி தன்னுடைய அம்மா கிட்ட அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டு அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அம்மா எனக்கு திரும்பவும் கிடைப்பேன்னு சொல்லிக்கிட்டு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லைம்மா, இப்போ நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அயலி தன்னுடைய அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கவும் எங்கே பார்த்தோம்னா சிவா அப்படியே பைக் எடுத்துகிட்டு போகிறாங்க. போனதுக்கப்புறமா அவங்க ரொம்பவே சோகத்தோடு இருக்கும்போது அப்போ கொஞ்ச நேரத்தில் அயலிக்கு இந்திராணி ஃபோன் பண்ணுறாங்க. உடனே என்னது இந்திராணி அண்ணி ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணவும், சொல்லுங்க அண்ணி அப்படிங்கிறாங்க. அம்மா நீங்கள் 2 பேரும் எங்கே இருக்கிறீங்க, இவ்வளோ நேரம் ஆச்சுது, நீங்கள் 2 பேருமே வீட்டுக்கு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி கேட்டுட்டு இருக்கவும், சிவா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்னது சிவா வரலையாவா, 2 பேரும் நீங்கள் எங்கே தான் போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே அயலி ஏதோ சொல்லி சமாளிச்சிருந்தாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லவும், சரி சீக்கிரமாக வாங்க அப்படின்னு இந்திராணி ஃபோனை வைக்கிறாங்க. அப்போ அயலி நினைக்கிறாங்க, சிவா சொன்ன நேரத்துக்கு அவர் அப்பவுமே வீட்டுக்கு போயிருக்கணுமே, இவ்வளோ நேரம் அவன் வீட்டுக்கு போகலன்னா என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உடனே அயலி பார்த்தோம்னா சிவாவுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் சிவா அந்த ஃபோனை பார்த்துட்டும் அவங்க எடுக்காமையே இருக்கிறாங்க. என்னது நம்ம ஃபோன் பண்ணோன்னா 2 ரிங்லேயே அவர் எடுத்துருவார், இப்போ என்னென்னா நம்ம இவ்வளோ தூரம் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறோம், ஃபோன் எடுக்கவே இல்லை, அவருக்கு என்ன ஆச்சு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தோம்னா அவங்க கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அயலி. அப்போ சிவாவுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி எனக்கு அந்த லைனை கனெக்ஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் சரிதான் மேடம்னு சொல்லிட்டு சிவாவுக்கு ஃபோன் பண்ணவும் சிவா பார்த்தோம்னா என்னது இவங்க ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணியிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா அயலி அந்த இதில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆமாம் என்ன சிவா எதுக்காக நான் ஃபோன் பண்ணால் நீங்கள் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிவா கேட்கவும், ஐயையோ அயலி தான் பேசிகிட்டு இருக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிவா இல்லை பாக்கெட்டில் அந்த ஃபோன் இருந்தது, அது மட்டும் இல்லாமல் நான் பைக் ஓட்டிகிட்டு இருந்தேன், அதனால தான் நான் கவனிக்கல அப்படிங்கும்போது, எங்கே பாருங்கள் நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு நல்லாவே தெரியுது, நான் ஃபோன் பண்ணேன்னா எந்த சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க, இப்போ கூட கண்ட்ரோல் ரூமில் ஃபோன் பண்ணதுக்கு அப்புறமா தான் நீங்கள் இந்த ஃபோனை அட்டன் பண்ணுறீங்க, இல்லைனா என்னுடைய ஃபோனை நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கவே மாட்டீங்களா,
உங்களுக்கு அப்படி என்னதான் என் மேல கோபம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே சிவா வந்து மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, அப்படியே அவளுக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி தான் இவன் நம்மகிட்ட கேட்டுட்டு இருப்பா. அப்படிங்கும் போது இந்திராணி அண்ணி இப்பதான் ஃபோன் பண்ணினாங்க, நம்ம இன்னும் இவ்வளவு நேரம் ஆச்சுதே வீட்டுக்கு வரலையான்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் பண்ணினாங்க. நீங்க இங்க இருந்து கிளம்புன நேரத்துக்கு அங்க எப்பவுமோ போயிருக்கணும், ஆனா இவ்வளவு நேரம் நீங்க போகாம எங்க போயிட்டு இருக்கிறீங்க, இன்னும் 10 நிமிஷத்துல நீங்க இங்க வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அயலி போனை வைக்கவும், ஐயோ இப்போ என்ன பண்றதுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து பார்த்தோம்னா அயலி இருக்கிற அந்த வீட்டுக்கு வராங்க. உடனே அயலி வந்து சிவா போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க, ஆமா எதுக்காக நீங்க இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, நானும் உங்களை 2 நாள் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை அப்படிங்கும்போது உடனே சிவா வந்து அயலியை பார்த்து கேட்குறாங்க, ஏன் அயலி எனக்கு என்ன பிரச்சனைன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ அயலி வந்து சிவாவை பார்க்குறாங்க. அப்போ சிவா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன இருந்தாலும் சரிதான் உனக்குன்னு சொல்லிக்கிட்டு உறவுக்காரங்க எல்லாருமே இருக்கிறாங்க, ஆனால் எனக்குன்னு யாருமே கிடையாது உன்னை தவிர அப்படின்னு சொல்லவும் இப்படி சொன்னதுமே அயலி அப்படியே வந்து சிவாவை வச்சக்கண்ணு வாங்காமல் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ சிவா சொல்கிறாங்க, ஆமாம் அயலி எனக்குன்னு சொல்லிக்கிட்டு எந்த உறவுமே கிடையாது, உனக்கு அதாவது உங்கள் சித்தி அப்பான்னு எல்லாருமே இருந்துட்டு இருக்கிறாங்க, இப்போ உங்கள் அம்மாவும் உனக்கு கிடைச்சிட்டாங்க, அதனால வந்து நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கிற, எனக்கு அது ரொம்பவே ஹாப்பியாக தான் இருக்குது, ஆனால் எனக்கு உன்னை தவிர எனக்கு எந்த உறவுமே எனக்கு கிடையாது அயலி, நாளைக்கே சொல்ல போனாக்கி இந்திராணி அண்ணி வந்து இந்த வீட்டை விட்டு போக சொன்னாக்கி நம்ம போக தான் செய்யணும், அதுக்கப்புறம் எனக்கு அந்த வீட்டில் எந்த உரிமையும் கிடையாது, எனக்கு அப்பா இருக்கிறாரு இருந்தும் இல்லாத மாதிரி தான், அவர் வந்து என்ன ஊரறிய மகன் சொல்லிக்கிட்டு அவர் ஒத்துக்கவே மாட்டாரு, அதனால எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, நான் எதுக்காக இருக்கணும்னு எனக்கு தெரியல, என்னைக்காவது எனக்கு எங்கள் அப்பா கிடைச்சிருவான்னு சொல்லிட்டு தான் நான் அவர் நம்பிக்கையோடு இருந்தேன், எங்கள் அப்பா எனக்கு கிடைக்கும் செஞ்சார், ஆனால் எங்கள் அப்பா வந்து என்ன அவர் மகனாக அவர் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, எனக்குன்னு யாருமே இல்லாத மாதிரிக்கு இருக்குது, என்னுடைய உலகமே நீ தான் சொல்லி நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ நீயும் வந்து எனக்கு இல்லாத மாதிரிக்கு தோணிடுச்சுது, அதனால எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க கண்கலங்கவும் உடனே வந்து அயலி சிவாவை அப்படியே ஓடி வந்து அவங்க கட்டி பிடிச்சிக்கிட்டு அவங்க கண்காலிங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. உடனே சிவா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லவும் சிவா உடனே அயலி பாக்குறாங்க, அயலி நீ இப்ப என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது சிவா நான் உன்னை விரும்புறேன் சிவா, இப்ப உனக்கு புரியுதா என்னுடைய மனசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை கேட்டதுமே சிவா அப்படியே சந்தோஷத்துல அப்படியே பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது சிவாவும் அயலியும் வந்து தன்னுடைய காதலை அவங்க வெளிப்படையா சொல்லுனதுனால அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.